அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இலக்கண பகுதியில் பொருள்கோள் என்ற ஒரு இலக்கண வகை உள்ளது. பொருள் கூட்டல் கோள், அதாவது செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். இந்த பொருள்கோள் 8 வகைப்படும். அந்த 8 என்னென்னு நாம வரிசையா பார்க்கலாம். 1 ஆற்று நீர் பொருள்கோள், 2 மொழிமாற்று பொருள்கோள், 3 நிரல் நிறை பொருள்கோள், 4 விற்பூட்டு பொருள்கோள், 5 தாப்பிசை பொருள்கோள், 6 அலைமறி பாப்பு பொருள்கோள், 7 கொண்டுகூட்டு பொருள்கோள், 8 அடிமறி மாற்று பொருள்கோள் ஆகியவை பொருள்கோளின் வகையாகும். நம்ம பொருள்கோளின் பொதுவான பொருள் என்ன என்பதை பார்த்துருவோம். ஆற்று நீர் எப்படி ஓடுகிறதோ அதன் போக்கை போல நேராகவே பொருள் கொள்வதுதான் ஆற்று நீர் பொருள்கோள். ஒரு செயலில் உள்ள சொல்லை அதன் பொருளுக்கேற்ப மாற்றி பொருள் கொள்வதுதான் மொழிமாற்று பொருள்கோள். வினை சொற்களையும் பெயர் சொற்களையும் நிரல் நிறையாக வைத்து அதன் பயனிலைகளை பெற வைப்பது நிரல் நிறை பொருள்கோள். எப்படி ஒரு வில்லில் நாணை நாம் பூட்டுவதற்கு அந்த வில்லை வளைக்கிறோமோ முதற் சொல்லையும் இறுதி சொல்லையும் இணைத்து இடையில் உள்ள சொற்களுக்கு பொருள் கொள்வதுதான் விற்பூட்டு பொருள்கோள். தாப்பிசை பொருள்களை பொறுத்தவரை தாம்பு கூட்டல் இசை என்று சொல்லுவோம். தாம்பு என்றால் கயிறு. ஊஞ்சல் கயிறு போல இடையில் உள்ள ஒரு சொல் முன்னும் பின்னும் வந்து அந்த செயலுக்கு பொருளை தருவது தாப்பிசை பொருள்கோள். அலைமறி பாப்பு பொருள்கோள் என்பது அலை மறி பாப்பு. பாப்பு என்றால் பாம்பு. ஒரு புற்றுக்குள் நுழைகின்ற பாம்பு தலையை முதலில் வைத்துக் கொண்டு வாளை சுருட்டி கொண்டு இருப்பது போல அந்த செயலுக்கு பொருள் கொள்ளக்கூடிய சொல்லானது முதலிலும் அந்த வால் பகுதி இறுதியிலும் சுருண்டு இருப்பது போல அந்த சொற்களை நாம் பயன்படுத்தி பொருள் கொள்ளும் முறை அலைமறி பாப்பு பொருள்கோள். கொண்டுகூட்டு பொருள்கோள் என்பது அந்த அடிக்கு ஏற்றபடி பொருள் வருமாறு எந்த இடத்தில் சொல்லிருக்கிறதோ அங்கே கொண்டு போய் இச்சொல்லை சேர்த்து பொருள் கொள்ளும் முறை. அடிமறி மாற்று பொருள்கோள் என்பது எந்த ஒரு அடியை எந்த இடத்தில் இருந்து மாற்றி நாம் பொருள் கொண்டாலும் அது அந்த பொருள் மாறவே மாறாது. அதற்குத்தான் அடிமறி மாற்று பொருள்கோள் என்று பெயர்.